இது லைப்ரரி இந்த மாதிரியான கண்காட்சி இதெல்லாம் தேவைப்படுதா? ஒரு பாட்டு, ஒரு சினிமா பாட்டு அதெல்லாம் பத்தாதா? என்னங்க சொல்கிறீங்க? படிப்பு தானுங்க முக்கியம். இதானுங்க நம்ம பெரியார் அண்ணாவும் நமக்கு எடுத்துகிட்டு போன அரசியல். நடிப்பு பாட்டுலாம் வேற. அது சும்மா அது ஒரு நாள் கொண்டாட்டம். இதுக்கு நான் வந்து ஒரு ஈவென்ட் கான்செப்ட் போனாலே எனக்கு கிடச்சிருமே. இதுக்கு எதுக்கு எனக்கு ஒரு எங்கேருந்தோ ஒரு நடிகர் வந்து எனக்கு இறங்கி அவர் சொல்கிறது தான் வந்து வேத வாக்கு. இது வந்து கண்மூடித்தனமாக நாங்கள் யாரையுமே நம்ப மாட்டோம். எங்களுடைய தலைவர்கள் சொன்னாலும் கேள்வி கேட்க தான் எங்கள் தலைவர்களே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட புத்தக கண்காட்சி வச்சுருக்காங்க. புத்தக கண்காட்சி அந்த செல்லுக்கு இது போக வந்து திராவிட இயக்கம் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் நடந்து போகிற பாதையில் கூட திராவிட இயக்கம் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்த்துட்டு தான் போக முடியும். திருமணம் அந்த சைடு பெரியார் இருப்பார், இந்த சைடு அண்ணா இருப்பார், இந்த சைடு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இருப்பார். அப்படி எங்களுடைய தலைவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் சித்தாந்தவாதிகளாக தான் இருப்பாங்க. இங்கே வரவங்க சும்மா சந்திச்சுட்டு போகிறதில்ல. அவங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொறுப்பு எப்படிப்பட்டதுன்றதை உணர்த்துகிற மாதிரி இந்த இயக்கம்ன்றது சாதாரண இயக்கம் இல்லை. இது வந்து ஒரு 75 ஆண்டு காலம் பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் சந்தித்து வந்திருக்கு. வெறும் அணில்களாம் இங்கே வந்து ஒன்றுத்தையுமே மாற்ற முடியாது. ஏன்னா இங்கே மாற்றங்களை ஏற்கனவே இந்த திராவிட இயக்கங்கள் உருவாக்கியிருக்குன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த மிகப்பெரிய கூட்டமாக நடத்தியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் தலைவர்களே எங்களை கேள்வி கேட்க சொல்கிறாங்க. நீங்கள் யார்? வெறும் நடிகர்கள். உங்களை நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் முதல்ல ஆன்சர் பண்ணணும். பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னா நீங்கள் பேசாமல் இல்லை, நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு வராமல் இருக்கிறதே நல்லது. சொல்லப்போனால் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம்.